வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே நண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. 1 கிலோ 200ரூவாண்டாங்க. சரின்ட்டு நான் 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த நண்டு இருக்குது பாருங்கள். நண்டு காலோடு இருக்கா? அந்த காலை நம்ம முதல்ல உடச்சிடணும். காலை உடச்சிட்டு மீதியெல்லாம் கத்திரிக்கோளால் பாதி கட் பண்ணிக்கணும் பாருங்கள். குட்டி காலெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கூடாது. குட்டிக்கிட்டே அந்த ரெக்கை மாதிரி இருக்கும், அதெல்லாம் அப்படி கத்திரிக்கோளால் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது நண்டை எப்படி உடைக்கணும்னு பாருங்கள். இந்த கூர்ப்பாக இருக்கா, 2 கூர்ப்பாக இருக்குது. இந்த கூர்ப்பை இப்படி இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி உடச்சிங்கன்னா வந்துடும். அதில் உள்ள இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் போடக்கூடாது. அது இந்த வெய்ய காலத்தில் வயிற்றால போகும், எதுவுமே ஒத்துக்காது. ரொம்ப க்ளீனாக கழுவணும். பாருங்கள், பின்னாடி உள்ளதை இதையும் எடுக்கணும். பாருங்கள், பின்னாடி இது இருக்குல்ல, இதை இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், அது எடுத்துட்டேன்னா இப்போ எப்படி நண்டு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த நண்டு பார்க்கலாம். இவங்க அப்படியே சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி கட் பண்ணுறேன் பாருங்க. இந்த காலெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த எல்லா காலும் இருக்குல்ல, அப்படியே பாதி காலை கட் பண்ணிக்கணும். இப்போது இதே மாதிரி பாருங்க, இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இதெல்லாம் பிச்சு போட்டுட்டு இதில் உள்ளதெல்லாம் அப்படி எடுக்கணும். இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்துடணும். சில பேருக்கு நண்டு கழுவ தெரியாது, அப்படியே போட்டு வச்சுருவாங்க. ஓட்டை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருவாங்க. அப்படி வைக்கவே கூடாது. பின்னாடி இது இருக்குது பாருங்கள், இந்த பின்னாடி ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை இந்த பக்கத்தை பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா அதுவும் வந்துடும். இங்கே பாரு, இப்படி பாரு. அதே மாதிரி ஈஸி தான். எல்லாம் காலை புட்டு போட்டுக்கலாம். சில பேர் கால் சாப்பிட மாட்டாங்க. அது வாயெல்லாம் அந்த கால் குத்தி கிழிச்சிரும். அதை நம்ம தனியாக ஒரு சூப்பு மாதிரி வைக்க போகிறோம். அது ஒரு வீடியோ நான் போடுறேன், எங்கள் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நண்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா நண்டையும். சின்ன நண்டுங்கிறதுனால நான் முழுசாகவே போட்டேன். பெருசாக இருந்தால் சரி பாதியாக போடலாம். இந்த மாதிரி நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், நண்டு சீக்கிரம் உடனே வீணாக போயிடும். அது வெய்ய காலத்தில் சீக்கிரம் ஓட்டையாக போயிடும். சதை ஒன்றுமே இருக்காது. நம்ம என்ன செய்யணும், உடனே சமைக்கிறா இருந்தால் சமைச்சிடலாம் 10 நிமிஷத்தில். கொஞ்சம் சமைக்க லேட் ஆகுது, வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வெந்நீர் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் அந்த நண்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் வெந்நீர் வச்சுருக்கேன். வெந்நீர் கொதிக்க போது இந்த வெந்நீரில் இந்த நண்டை போட்டுடலாம். பாருங்க, அந்த வெந்நீரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நண்டு வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சமைச்சிக்கலாம். பச்சை நண்டாக வச்சிங்கன்னாக்கா வீணாக போயிடும், சமைக்க முடியாது, நல்லாவும் இருக்காது, ஓட்டையாக போயிடும், வெறும் ஓடு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூடாகிட்டு போயிடும். சூடாகணும், வெந்துருச்சு போயிடும். வெந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்படியே மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் சமைக்கலாம். இது இன்றைக்கி சமைக்க முடியலைன்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே தண்ணியோடு எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் நாளைக்கு சமைக்கலாம், நைட்டு சமைச்சிக்கலாம். இது நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை எப்படி நாங்கள் குழம்பு வைக்க போகிறோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.